அண்மை காலங்களிலே கல்வி அமைச்சை பற்றும் பேசும் பொழுது திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் மறந்து பேச முடியாது. රනිල් වික්‍රමසිංහ අද කාලේ හැටියට වෙනමයි ඒ කාලේ අධ්‍යාපන අමාත්‍ය හැටියට ගොඩක් වැඩ කරලා තිනවා. ඒක ප්‍රසාද කරන්න ඕන. பிரசித்த விஞ்ஞானிகள், பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், சட்ட வல்லுநர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், ஏனைய தொழில்துறையை சார்ந்தவர்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்பது இலங்கையின் கல்வித்துறையின் வளர்ச்சியில் ஒரு எடுத்துக்காட்டாகும். தொன்று தொட்டு இந்த நாட்டிலே பல்வேறு புத்திசாலிகள் இந்த நாட்டிற்கு நிறைய சேவை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் இந்த நாட்டினுடைய இலவச கல்விக் கொள்கையாகும். இந்த இலவச கல்விக் கொள்கையை ஆரம்பித்த டாக்டர் CWW கண்ணங்கரா அவர்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். டாக்டர் கண்ணங்கரா அவர்களால தான் இவ்வளவு பேர் இன்னைக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறதும் படித்தவர்களாக இருப்பதற்கும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போல முக்கிய 2 நோக்கங்களுக்காக இலவச கல்வி முன்னுரிமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்று, இயற்கையாகவே திறமையுள்ள அனைவரும் படித்த சமூகத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும். 2வது, வேறுபாடுகள் இருந்த பொழுதிலும், அதாவது கையில் இருக்கின்ற காசு அளவில் இல்லாமல் இலங்கையிலே பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பாரபட்சமின்றி இலவச கல்வியை கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கொள்கையாக இருக்கின்றது. இதனால் பிற்படுத்தப்பட்ட காலத்தில் நம் நாட்டில் பல அறிஞர்கள், புத்திஜீவிகள், தொழில் வல்லுநர்கள், தொழில் முனைவோர் என்று பலர் உருவாக்கப்பட்ட வாய்ப்பு ஏற்பட்டது. அவருடைய கால முடிவில் நாடு முழுவதும் 54 சென்ட்ரல் மத்திய கல்லூரிகள் நிறுவப்பட்டன. அதற்கு அனைவருக்கும் கிடைத்த பரிசு கொரோன மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதற்கு பிறகு கல்வி அமைச்சராக வந்த எடி நுகவல அவர்கள் கல்வித்துறையில் பாரிய பங்கேற்றியதுடன் மேலும் 50 மத்திய கல்லூரிகளை நிறுவியிருக்கின்றார். அண்மை காலங்களிலே கல்வி அமைச்சை பற்றும் பேசும் பொழுது திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் மறந்து பேச முடியாது. ரணில் වික්‍රමසිංහ අද කාලේ හැටියට වෙනමයි ඒ කාලේ අධ්‍යාපන අමාත්‍ය හැටියට ගොඩක් වැඩ කරලා තිනවා. ඒක ප්‍රසාද කරන්න ඕන. அதனால் அவருடைய தொலைதூர நோக்க அடிப்படையில் ஆங்கில ஆசிரியர்கள் பயிற்சி எனப்படும் டெரிக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. பூரணகால தொலைதூர ஆசிரியர்கள் பயிற்சி, பாடசாலையில் பகல் உணவு, மீபே அழகிய கல்வி நிறுவனம், முறைசாரா கல்வி விரிவாக்கம், ஆசிரியர்களின் சேவை நீடிப்பு, வயது 60 வயதாக்கியமை, பிக்குகளுக்கான ஆசிரியர் பயிற்சி பாடசாலை சங்கங்கள் தாபித்தல், மாணவர்களுக்கு ஆலோசனை சேவைகள் அமர்த்தல், ஆசிரியர்களுடைய தேவை தகுதி கருதி மாவட்ட ஆசிரியர் நியமனங்கள் முறையை கொண்டு வந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். ஆசிரியர் கல்வி கல்லூரி முறையை ஆரம்பித்து 1988ஆம் ஆண்டில் 9 கல்விக் கல்லூரியை ஆரம்பித்ததுடன் இன்று 18 கல்வி கலாசாலையாக உருவாகி இருக்கின்றது, தேசிய கல்வி கலாசாலை. அதே போல ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலே மாணவர்களுக்கு இலவச சீருடை, அதே போல இலவச சப்பாத்து வழங்குகின்ற புத்தகங்கள் வழங்குகின்ற விஷயங்களையும் அவர் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அதே போல நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களையும் மறக்க முடியாது. அவருடைய காலத்திலே 1000 மஹிந்தோதய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இடெக் பிடெக் போன்ற விஷயங்களை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். இப்பொழுது இலங்கையில் 10,096 பாடசாலைகள் இருக்கின்றன. தேசிய பாடசாலைகள் 396, மாகாண பாடசாலைகள் 9,070, மொழி மூலமாக பார்த்தால் சிங்கள மொழி பாடசாலை 6,247, தமிழ் மொழி பாடசாலை 3,011 காணப்படுகின்றன. மாணவர்களின் எண்ணிக்கை 30,62,000 மேல் இருக்கின்றன. ஆசிரியர்கள் எண்ணிக்கை 2,25,516 இருக்கின்றது. அதிபர்களின் எண்ணிக்கை 12,571. ஆசிரியர் கல்லூரிகள் மொத்தம் எண்ணிக்கை 20. ஆசிரியர் மாணவர்கள் எண்ணிக்கை 10,600. இவர்கள் இப்போது கல்வியர் கல்லூரியிலே ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர் கலாசாலை 8. அதில் உள்ள ஆசிரியர் மாணவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1000 ஆகும். ஆகவே நல்லாட்சி காலத்திலே பல பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு அதிகமான பணம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய வேலைகள் இன்னும் பூர்த்தி செய்யாமல் இருப்பதை நாங்கள் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். நிறைய பாடசாலைகளில் வேலை
ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது பூர்த்தியாக நிலையிலே இருக்கின்றன. அதை நீங்கள் சற்று அவசரமாக செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. ஏனென்றால் கோட்டாபாய அவர்கள் காலத்திலே அந்த பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யாமல் தாமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய அந்த காலத்திலே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவரது காலகட்டத்திலே பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு 3400 ஆசிரியர்கள் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 3500 ஆசிரியர்கள் நியமனங்கள் ராஜபக்ச அவர்கள் காலத்திலே வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு 3196 ஆசிரியர்கள் நல்லாட்சி காலத்திலே வழங்கப்பட்டது. இப்பொழுதும் 2500 ஆசிரியர்கள் கடந்த கேபினெட்டிலே அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு. ஆனால் அது ஒரு வழக்கு காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒரு வழக்கு காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கை நீங்கள் சரி செய்து அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் அதில் இருக்கின்ற சிக்கல் என்னவென்றால் கடந்த காலங்களிலே பெருந்தோட்ட அதாவது தமிழ் மொழி மூலமான பாடசாலைகள் என்று சொல்லப்பட்டது. அதை இப்பொழுது தமிழ் பாடசாலைகளுக்கு என்று கொடுக்கப்பட்டால் அதிலே சில பாடசாலைகள் முஸ்லீம் பாடசாலைகளும் அடங்கும். அப்பொழுது பிரச்சனை இருக்காது. ஆகவே தமிழ் மொழி மூலமான என்ற இந்த பாடசாலைகளை தமிழ் பாடசாலைகள் என்ற அடிப்படையில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பெருந்தோட்ட பாடசாலைகளுக்காக கடந்த காலங்களில் 2550 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதிலே 250 மில்லியன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 25 பாடசாலைகள் அதாவது எதிர்காலத்திலே A-லெவல் படிக்கக்கூடிய சயின்ஸ் மேத்ஸ் உள்ள பாடசாலைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அண்மை காலங்களிலே இங்கே ஒரு பிரச்சனையாக சொல்லப்பட்டது. அந்த காலத்திலே அந்த மலையக மாணவர்களுக்கு A-லெவல் படிக்க வசதி இல்லை என்று காரணமாகத்தான் இந்த 25 பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டது. இந்த அபிவிருத்தி செய்யப்பட்ட பாடசாலைகளை நான் உங்களுக்கு லிஸ்ட் தரேன். இதை நீங்கள் மேலும் அபிவிருத்தி செய்தால் நிச்சயமாக பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற அட்வான்ஸ் லெவல் பாடசாலைகளை நீங்கள் அபிவிருத்தி செய்வதன் மூலமாக யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான வசதி வாய்ப்புகள் அங்கு ஏற்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற மாணவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியது 1.5. ஆனால் இப்பொழுது யூனிவர்சிட்டிக்கு பெருந்தோட்ட பகுதியிலே இருந்து போற மாணவர்களுடைய தொகை 0.5. அண்மை காலங்களிலே கல்வி அமைச்சை பற்றும் பேசும் பொழுது திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் மறந்து பேச முடியாது. රනිල් වික්‍රමසිංහ අද කාලේ හැටියට වෙනමයි ඒ කාලේ අධ්‍යාපන ඇමති හැටියට ගොඩක් වැඩ කරලා තිනවා. ඒක ප්‍රසාද කරන්න ඕන. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.